எதிர்க்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்? யார்? மத்திய கிழக்கு போர் தொடரும் சாத்தியம். உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நாடும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு ஒரு தீர்வை காண போராடி வருகிறது. இந்த நேரத்தில் எமது நாடும் பல்வேறு யுக்திகள் மூலம் உலகளாவிய நெருக்கடியால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முயற்சி செய்து வருகிறது. இதற்கிடையில் நமது நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? உதய கம்மன் பிளவின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி புத்தக வெளியீட்டு விழாவில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் முன்னணி அரசியல் தலைவர்களுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இல்லாமல் மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பாட்டலி சம்பிக்க ரணவக்க, வஜிர அபேவர்த்தன, ராஜித சேனாரத்ன, தாசரி ஜெயசேகர, லசந்த அழகியவன் ஆகியோர் மக்கள் சார்பு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் முன்னிலை வகித்திருந்தனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சார்பில் நான் இன்று இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றேன். பொதுஜன ஐக்கிய முன்னணி, சர்வஜன அதிகாரம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா மகஜன பக்ஷய, சமசமாஜ கட்சி, புதிய மக்கள் முன்னணி, ஐக்கிய குடியரசு முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, நவலங்கா நிதாஸ் கட்சி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டன. ප්‍රගතිශීලී සන්ධානය, නවලංකා නිදහස් පක්ෂය, මුස්ලිම් වාමාංශික පෙරමුණ මේ අද කඳවුරට එකතු වෙලා නැති විශාල இன்று இந்த கூட்டணியில் இணையாத ஏராளமானோர் இருக்கின்றனர். எமது அரசியல் எதிர்க்கட்சி அரசியல் செய்கிறது. நாம் அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும். நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது எதிர்க்கட்சியின் பிரதான கட்சியான அவருடைய ஐக்கிய மக்கள் சக்தி இல்லாமல் மக்கள் சார்பு எதிர்க்கட்சி என்ற பெயரில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்படும் போது எதிர்க்கட்சித் தலைவரின் அரசியல் நிலைப்பாடுகளும் விவாதத்திற்குரிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலம் கொண்டிருந்த நிலைப்பாட்டிற்கு பதிலாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று பிற்பகல் உதய கம்மன் பிளவின் உயிர்த்த ஞாயிறு புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டார். சஹ்ரான் ஹாஷிமி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி என கம்மன் பில இங்கு தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அன்று இது பற்றி என்ன கூறினார்? ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாஸ் கடந்த வருடம் நீர்கொழும்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் இவ்வாறு உரையாற்றியிருந்தார். පාස්කු ප්‍රහාරේ සත්‍ය සොයාගන්නට சத்திய வசன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் உண்மையை கண்டறிய நாம் உண்மையாகவே உறுதியுடன் இருக்கின்றோம். இன்று என்ன நடக்கின்றது? தேர்தலின் ஊடாக அரசியல் லாபம் பெறுவதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக பொய்யையும் சோடித்து வருகின்றனர். நினைவிருக்கட்டும், 2019 நீதி வழங்கப்படும் என கூறி அவர்கள் உங்களை ஏமாற்றினார்கள். இன்றும் அவர்கள் அதனையே செய்ய முயற்சிக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் யார் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தற்கொலை தாக்குதல்களை நடத்தியவர்களின் பெயர்களையும் பகுதிகளையும் அவர்கள் எந்த கட்சியின் வேட்பாளர்களுடன் தொடர்பட்டிருப்பார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு கூற வேண்டிய தேவையில்லை. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் இந்த கத்தோலிக்க சமூகத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் மீண்டும் ஒரு முறை ஏமாற்ற முயற்சிக்கின்றன. கட்டான பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளராக மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் உண்மையை வெளிப்படுத்துவதாக கூறி எமது நாட்டின் கத்தோலிக்க சமூகம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களையும் தவறாக வழிநடத்தினார். அவருக்கு பின்னால் வருகை தந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டாபய ராஜபக்சவின் வழியில் சென்று இந்த மிலேச்சத்தனமான மற்றும் இழிவான பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மையை வெளிப்படுத்துவதை தடுக்க முடிந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்தார். நான் கூறுகின்றேன்,
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டத்திற்கமைய வழங்கக்கூடிய உச்சபட்ச தண்டனையை வழங்க உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். உண்மையை கண்டறிய முயற்சிக்கும் குழுவிற்கும் உண்மையை மறைக்க செயற்படும் குழுவிற்கும் இடையிலான பிரிவினையே இங்கு உள்ளது. இதுதான் நடந்த விடயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை பயன்படுத்தி ஜனாதிபதி பதவியை பெற்று அரசாங்கங்களை அமைத்து அமைச்சரவைக்கு சென்ற பின்னர் தற்போது 2 அல்லது 3 பக்கங்களாக பிரிய வேண்டாம் என கூறுவதில் அர்த்தமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மிகச் சரியாக விசாரணை மேற்கொண்ட ஷானி அபேசேகரவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அச்சமின்றி இதனை மீண்டும் ஷானி அபேசேகரவிடவே ஒப்படையுங்கள். கழுத்தில் கயிற்றை இடாமல் இதனை ஆராயுமாறு கூறுங்கள். அவ்வாறு செய்ய இயலுமா? இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. இதனை ஆராய்வதற்கு அவரிடமே கையளியுங்கள். ஏன் அதனை செய்ய மறுக்கின்றீர்கள்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாஷிம் என தெரிவித்து முன்னாள் அமைச்சர் உதய் கம்மன் பிளவின் நூல் வெளியிடப்பட்ட நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கு பற்றியவை தொடர்பில் தாம் கவலையடைவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் நவீன் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். மேற்கோள் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த சஹ்ரான் ஹாசிமை மீண்டும் பிரதான சூத்திரதாரியாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை இன்று போன்ற ஒரு நாளில் குறிப்பிட வேண்டியதில்லை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியை தெரிவித்திருக்க வேண்டும். முட்டாள்கள் தினத்தில் ராஜபக்சக்களின் குற்றங்களை மறைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி மாத்திரமே அது. நான் அந்த நிகழ்வில் பங்கேற்காமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். எனினும் சஜித் பிரேமதாஸ், சாகல ரத்நாயக்க, வச்சிர அபேவர்த்தன, தலதா அத்துகோர்ல ஆகியோர் அந்த நிகழ்வில் பங்கேற்றமையிட்டு நான் கவலையடைகின்றேன். மேற்கோள் நிறைவு. இதேவேளை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக சஜித் பிரேமதாச சிந்தித்து செயற்பட்டிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகிய வெலிகம நகரசபையின் முன்னாள் தலைவர் ரெஹான் ஜெயவிக்ரம தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இவ்வாறான நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு முன்னர் அவர்கள் என்ன எண்ணி இருக்கின்றார்கள் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. குறிப்பாக மக்கள் எப்போதும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் கட்சி தலைவர்கள் என்ற வகையில் இவர்கள் இதனை விட அதிகமாக சிந்தித்திருக்க வேண்டும். நீங்கள் மாற்றத்தை பற்றி பேசினாலும் உங்களால் கூட மாற முடியாது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்திருந்தாலும் அதற்கு பதிலாக வர வேண்டியது இவ்வாறான இரட்டை வேட கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல. இப்படிப்பட்ட சிறிய விடயத்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாட்டுக்கு முக்கியமான பெரிய விடயங்களில் உங்களுடைய முடிவுகளை எப்படி நம்புவது? மேற்கோள் நிறைவு. எதிர்க்கட்சி அரசியலுக்கு பொருத்தமான தலைவர் யார்?